நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. ஸோ வீடியோ ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அன்பரசி அனன்யாட்ட சொல்லிட்டு இருக்க சீன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. என்ன அனன்யா, ட்ராக்கில் ஓடும்போதே வாயிலேருந்து மூக்கிலேருந்து இதில் ரத்தம் வந்து செத்துருவே நினச்சி பார்த்துக்கிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி அனன்யா வந்துட்டு தடுமாறுறாங்க. எல்லாமே எனக்கு தெரியும், நீ எனக்கு ஸ்லோ பாய்சன் வச்சது முதல் கொண்டு தெரியும், எப்படி கண்டுபிடிச்சேன்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. அதே சமயத்தில் சேம் இந்த சைடு காமிச்சிட்ருக்காங்க கோவிலில். எம்மா பாத்தியா, அதுக்கு 2 பேர் மூஞ்சியும் பாரு, ஈயாடலை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொத்தெல்லாம் நமக்கு வரப்போதில்ல, அதனால தான் அப்படி திணறிட்டு இருக்குதுங்க அப்படின்னு சொல்ல மங்கா வந்துட்டு சிரிக்கிறாங்க. இந்த நேரத்தில் அவங்க என்ன பேசுவாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லட்டாமா அப்படின்னு சொல்ல, என்னடி பேசிப்பாங்க அப்படின்னதும் ஜானகி வந்துட்டு பேசுகிறத அப்படியே சிவகாமி பேசி காமிக்கிறாங்க. சந்திரா, இப்போ என்ன சந்திரா பண்ணுறது, சொத்தெல்லாம் கொஞ்ச நேரத்தில் அவள் பேருக்கு போக போதே, இப்போ வரைக்கும் ஒரு விஷயம் வந்துட்டு கஸ்தூரியை கூப்பிட்டே வரல, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, ஒருவேளை சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துருவோமா அப்படின்னு சொல்ல, இப்போ என் புருஷன் பேசுவார் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. அதாம்மா எனக்கும் தெரியல, எனக்கும் பதட்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, 1 மணி நேரம் டைம் கேட்போமா அப்படின்ற மாதிரி சந்திரா கேட்க, ஜானகி சொல்கிறாங்க, இப்போயே அவர் அவசரம்னு சொல்கிறாரு, அப்புறம் எப்படி டைம் கேட்க முடியும் அப்படின்ற மாதிரி இவங்க பேசுகிறதெல்லாம் வந்துட்டு அப்படியே இமிட்டேட் பண்ணி காமிக்கிறாங்க. சிவகாமி, எப்படி இது பக்கத்துலேயே இருந்து பேசுகிற மாதிரி அப்படியே அவங்க பேசுகிறத சொல்கிற அப்படின்னு சொன்னதும், 1 வருஷமா 2 வருஷமா 20 வருஷம் குப்பை கொட்டியிருக்கேம்மா இதுங்க கூட, எனக்கு இது கூட தெரியாதா, இன்னும் கொஞ்சம் நேரத்தோட சொத்தெல்லாம் என் கைக்கு வரவும் நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்ல, அந்த சமயத்தில் ரத்னவேலு வந்துட்டு கால் பண்ணுறாங்க மங்காக்கும், உங்கள் அப்பா தாண்டி கால் பண்ணுறாரு, வா என்னன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்ல, அம்மா இங்கே இது வேற இருக்கே அப்படின்னு சொல்ல, முதல்ல அங்கே என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம் வா அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக போய் ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, கஸ்தூரியை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்ல, இவங்க 2 பேரும் சந்தோஷப்படுறாங்க. என்னையா சொல்கிற, எங்கே எப்படி அப்படின்னு கேட்க, அவங்க வந்துட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க. நைட்டு வந்துட்டு அவன் பசுபதி வந்துட்டு இப்போ வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்பிச்சி விட்டுருப்பாள், எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் அந்த லேடி இருக்குன்னு, அவன் கோளாரா அப்பையிலேருந்து அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கான், அவங்க கோயிலில் இருக்கிறது முதல் கொண்டு ரத்னவேலுகிட்ட சொல்லியிருக்கான், அண்ணே அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு, நான் ஃபாலோ பண்ணி கோயில் வரைக்கும் வந்துட்டு நான் உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்பிச்சி விட்ருக்கேன் பாரு, அதெல்லாம் கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லது முதல் கொண்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு, இன்னும் வந்துட்டு அவன் அவங்கள தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான், கோவிலில் வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக வந்துட்டு அவளை தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்ல, டேய் இங்கே பாரு, எப்பவும் போல சொதப்புற மாதிரி இதையும் சொதப்பி தொலைச்சிடாதையா, கண்டிப்பாக அவளை வந்துட்டு என்னை கொன்னே தீரணும், இங்கே பாரு இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொத்து நமக்கு வந்துடும், அது தட்டிக்கு அவங்கள பிடிச்சி வச்சிரு, அப்படியே அவள் பொண்ணு எங்கே இருக்கான்னு அதையும் செய்ய கண்டுபிடிச்சு அவளையும் கொல்லணும், புரியுதா அப்படின்னு சொல்லி சிவகாமி சொல்கிறாங்க. அப்பா அவளை கொன்றாதீங்க, நான் வந்து என் கழுத்தில் தாலி ஏறினதுக்கப்புறம் அதை காமிச்சு அவளை கொல்லணும்ப்பா, என் காலால் மிதிச்சு கொல்லணும், பாத்தியா கஸ்தூரி நான் தான் ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அணுவணுவாக சாகடிக்கணும்ப்பா, அது வரைக்கும் அவளை வச்சிருங்க சரியா, நம்ம குடோனில் கடத்தி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குள்ளநரி கூட்டங்க பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு போட்டி நடக்கிற இடத்த தான் காமிச்சிட்டு இருக்காங்க. எப்படி கண்டுபிடிச்சேன்னு நினைக்கிறியா, அன்பரசி மஞ்சு பேசிகிட்டு இருப்பாங்க. என்ன அன்பு, நீ வர வர கொஞ்சம் சரியே கிடையாது, நல்ல சாப்பாடு எடுத்துக்கோ, திடீர் நீ ஏன் மயங்கி விழுகிற, அன்னைக்கு என்னன்னா மூக்குலேருந்து ரத்தம் வந்துருச்சு, எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, அன்பரசி வந்துட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. ஒருவேளை நான் கண்டதை யோசிச்சுட்டு இருக்கவும் தான் இப்படி ஆயிடுச்சா, எதுக்கு வந்துட்டு எனக்கு இப்படி ஆயிடுச்சு, ஒருவேளை உடம்பு ரீதியாக எதுவும் எனக்கு பிரச்சனை இருக்கா, கடவுளே இப்போ போல் இப்படி வந்துருச்சே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்க, திடீர்னு அன்பரசிக்கு ஒரு பெர்ஃப்யூம் வாடை வருது. என்ன இது அனன்யா பெர்ஃப்யூம் வாடையாச்சு, இங்கே அடிக்கி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவங்க பேசுகிறதெல்லாம் அனன்யா ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். இவ எதுக்கு தேவையில்லாமல் இங்கே வந்து நாங்கள் பேசுகிறத ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா, ஒருவேளை இவ தான் ஏதாவது பண்ணியிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அனன்யா வந்துட்டு விருட்டு அங்கிட்டு கிளம்பிடுறாங்க. போனதுக்கப்புறம் அன்பரசி கையில் கட்டியிருக்க வாட்சை வந்துட்டு அவுக்குறாங்க. அவுத்து அன்பரசி கையில் வச்சிருக்கிற பொருட்கள் எல்லாம் எடுத்து வந்துட்டு ஸ்கேன் பண்ணி என்னென்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அவங்க குடிக்கிற தண்ணி, அவங்க வச்சிருக்க சாக்லேட்டு, புக்கு முதல்கொண்டு எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணுறாங்க. பக்கத்தில் வந்துட்டு சந்திரசேகர் வந்துட்டு எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி வந்துட்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா பவுடர், அதை எடுத்து ஸ்கேன் பண்ணுறாங்க. பார்த்தா அதில் வந்து ஸ்லோ பாய்சன் கலந்துருக்குன்னு சொல்ல அன்பரசி ஷாக் ஆயிடுறாங்க. அது அப்படியே கீழே போட வாட்ச் வந்துட்டு அந்த பொடி மேலே விழுகுது. எமர்ஜென்சி இது ராங் அப்படின்னு சொல்லிட்டு காட்ட 2 பேருமே ஷாக்காக போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ அன்பரசி, இவ்வளோ நேரம் நீ சாப்பிட்டது வந்துட்டு ஸ்லோ பாய்சனா, இப்போ என்ன பண்ணுறது, உடனே சார்கிட்ட சொல்லலாமா, ட்ரீட்மெண்ட் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல, அன்பரசி வந்துட்டு அதெல்லாம் ஒன்று வேணாம் அப்படின்ற மாதிரி இவங்களே போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பாங்க. அதை தான் சொல்கிறாங்க. இங்கே பாரு அனன்யா, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நீ நினைக்கிறது எப்போவுமே நடக்காது, இந்த போட்டியில் நான் தான் ஜெயிக்க போகிறேன், அது மட்டும் கிடையாது, என்னோட ஒரிஜினல் டைமிங்கை நான் அவகிட்ட காட்டவே இல்லை, சாரி என்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, அவங்களோட ஒரிஜினல் டைமிங்கை காட்ட மாட்டா, அவள் இப்படி தான் கன்ஃபியூஸ் பண்ணுவான்னு எனக்கு அவளை பற்றி நல்லாவே தெரியும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னோட ஒரிஜினல் டைமிங் என்ன ட்ராக்ல ஓடும்போது நீ பாப்ப அப்படின்னு சொன்னதுமே, உன்னை நான் விடவே மாட்டேன், என்கிட்ட போட்டி நீ என்ன ஜெயிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அண்ணியை போய் உட்காடுறாங்க. பேக்கில் இருந்து கஸ்தூரி வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்களே, அதை பார்க்குறாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறா போல அனன்யா, அதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. என்ன இது அன்பரசியோட அம்மாவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி ரூமுக்குள்ளே போகிறாங்க. இது அன்பரசி பார்க்குறாங்க. போயிட்டு கஸ்தூரி நீ வா, நீ இந்த இல்லாத 20 வருஷம் எங்களுக்கு வந்துட்டு நல்லாவே இல்லை, நீ வந்துட்டு குட்டிமாவையும் கூட்டு வந்துரு அப்படி இப்படின்னு எல்லாமே எழுதியிருக்கு. அதை பார்த்தது என்ன, சி இவன் என்னோட அக்காவா,
ஐயோ கடவுளே, இந்த பட்டிக்காடு என்னோட அக்காவா, என்னால் நினச்சி கூட பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியாக போய் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு அன்பரசி வராங்க. அண்ணியா, இப்போ உனக்கு தெரிஞ்சிருச்சா, நான் இந்த போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் கோவிலில் வச்சு உண்மை தெரியும்னு நினச்சேன், ஆனால் இப்போயே தெரிஞ்சிச்சு நான் தான் உன்னோட அக்கா அப்படின்னு சொல்ல, அக்கா என்னை மன்னிச்சிருக்கா, நீ அக்கான்னு தெரியாமல் நான் எவ்வளவோ பண்ணிட்டேன், மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு பாசமலையே பொழிஞ்சு 2 பேரும் கட்டுப்பிடிக்க அந்த அன்பரசு லூசு இதெல்லாம் உண்மை நம்பிட்டு சரி விடு, நீ இதெல்லாம் தெரிஞ்சா பண்ண அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம்க்கா, நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போயிட்டு டோர் லாக் பண்ணிட்டு அந்த நியூஸ் பேப்பர் இதெல்லாம் கிழிச்சு கொண்டு வந்து, இது என்ன இப்போ தெரியுதா உங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் ஊதி விடுறாங்க அந்த பேப்பரை. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அனன்யா நீ அப்படின்னு கேட்க, இங்கே பாரு, உன்னை சாதாரண ஆளுன்னு இருக்கும்போதே எனக்கு பிடிக்காது, இதில் அக்கானா சி நீ ஒரு பிச்சைக்காரி, நீ அக்காவா, அக்கா அக்கா அக்கான்னு உன்னை விடவே மாட்டேன்டி, உன்னை அந்த ஊரில் இருக்கும்போதே கொல்லணும்னு நினச்சேன், இங்கே வந்து அக்கானை விட்டுருவேன் நான், உன்னை கொன்னே தீர்வேன் அப்படின்னு சொல்ல, அனன்யா நீ வந்துட்டு இப்படிலாம் பேசாத அப்படின்னு சொல்ல கன்னத்தில் ஓங்கி அரைச்சி பேசிக்கிட்டு இருக்கல, அப்புறம் என்ன உன்னை கொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்து பிடிச்சி நெரிக்கிறாங்க. அனன்யா நான் இந்த போட்டியில் கண்டிப்பாக ஜெயிக்கணும், விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசி கத்துறாங்க. ஃபுல்லாக விட முடியாது, சாகுடி நீ, சாகு, நீ வரவே கூடாது, நீ ஒளிஞ்சாதான் நான் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்ண பார்க்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சிருது.